அதாவது எங்களுது ஒரு வில்லேஜ், செங்கப்பாடிங்கிற கிராமம். எங்களுது அதாவது பாலாத்துக்கும் அந்த காவிரி ஆத்து கரையிலேயே இருக்குது. எங்களுது ஒரு 10 ஏக்கரா பூமி. அது எங்கள் பாட்டை சம்பாதிச்சது, பரம்பரை சொத்து. எங்கள் சித்தப்பன் எங்கள் அப்பன் 2 பேர். அவங்களுக்கு 5 ஏக்கரா போயிடுச்சு, எங்களுக்கு ஒரு 5 ஏக்கரா. அதாவது ஒரு வரக்கிணறு, மேட்டாங்காடு தான். என்ன விளையும், என்னமோ அப்படி போட்டால் என்னமோ அப்படி கொஞ்சம் நஞ்சா அப்படி விளையும், அவ்வளோதான். எனக்கு படிப்பு கிடையாது, நான் படிக்கல. சுமார் என்னமோ அந்த காட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நான் படித்தேன். ஏடா பண்ணுறது, கண்ணு வெளிச்சம் இல்லையே அப்படின்னு தாய்மொழி தமிழ் படித்தேன். அதாவது எங்கெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு கூட எங்கள் அப்பனும் எங்கள் அம்மாளுக்கும் முடியாமல் போச்சு. ரொம்ப கொடுமை காலம். சொல்லப்போனால் சில நாள் பட்டினி. அப்படிதான் இருந்துச்சு. என்ன பண்ணுறது? கோவிந்தா, என்னடா அது வெளியேறுன்னு எல்லாம் வெள்ளிக்கம்பியாக இருக்குதுடா. கோவிந்தா, அன்னைக்கு இந்த ரேடியோ பெட்டியில் கேட்டோம்ல, என்னமோ இந்த டையா மையா என்னமோ விளம்பரம் பண்ணுறாங்கடா, அது ஒன்று வாங்கி பூசி பார்க்கலாமா? யாரு நம்ம பசங்கிட்ட சொல்லி விடலாம், வாங்கிட்டு வந்துடுவானுங்க. சரி போதும். ஏற்கனவே மழை வேறு தூரிட்டு இருக்குது, சட்டை காயாது. வா, அந்த பாரு மடுவில் கொண்டு போய் போட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து போகலாம்டா. அப்பா.